கபிலன் அப்பா நாளைக்கு வந்துருவார் தான். ஆனா எனக்கு இந்த ஆனா அவனால வேணாம் புனிதா. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கபிலன், இப்போ அப்பா வந்துட்டா மட்டும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? இந்த மாதிரிதான் ஏதாவது சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் கேட்டேன். கபிலன், இப்ப எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? இது கோவம் இல்ல புனிதா, பயம். தினம் தினம் உங்க வீட்டு ஆளுங்க மாறி மாறி உங்களை திட்டுறதும், அதுக்கு நான் அவங்க மேல கோவப்படுறதும் என்னால முடியல புனிதா. என்ன ஒருத்தங்களுக்கு பிடிக்கலன்னா நானா ஒதுங்கி போற ஆளு. என்னையும் உங்களையும் இங்க இருக்கிறவங்க யாருக்குமே சுத்தமா பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்காகவும் மாமா இந்த வீட்டுக்கு வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்கேயே இருக்கேன். ப்ளீஸ், உங்களுக்கு உங்க குடும்பம் முக்கியமா இருக்கலாம். ஆனா எனக்கு நீங்களும் நம்ம குழந்தையும் மட்டும்தான் முக்கியம். நான் சொல்றது கொஞ்சம் யோசிங்க புனிதா. கபிலன், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா என் அப்பா அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்லைன்னு சொல்லி நான் என் மாமா கிட்ட சொல்லணும். அது நீங்க இங்க இருந்தா பண்ணணும்னு அவசியம் இல்லையே. நம்ம வீட்ல இருந்து கூட நீங்க மாமா கிட்ட பேசலாமே. பேசலாம் தான். ஆனா நான் இல்லாதப்போ மாமாவால இங்க வேற ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது?